அதாவது பொதுவா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும்னா, சுகம், வலி அப்படின்ற அந்த 2 விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பா கணக்குல வச்சுக்கணும். சுகம்னா என்னன்னாக்கா, ரொம்ப நேரம் தூங்குறது, ஏதாவது ஒரு போதைப் பொருள தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சோம்பேறியாவே பகல் முழுக்க டிவி பார்க்கறது, செல்ஃபோன் யூஸ் பண்றது, வெட்டியா நண்பர்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, மதியத்தில மீண்டும் சாப்பிட்டு தூங்குறது, இப்படி நம்ம உடம்புக்கு சுகமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல, நேரத்துக்கு மேல, வயசுக்கு மேல, இது நமக்கு வேணாம், இத விட நம்ம மாறணும்னு தோணும்போது, அந்த நம்ம அனுபவிச்ச அந்த சுகம் நம்மள அவ்வளோ சீக்கிரம் மாத்த விடாது. அப்போ அப்படி நம்ம மாறும்போது, நம்ம சில வலிகளை உணர்ந்தே ஆகணும். அப்ப அந்த வலிகளை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நம்ம மனசுக்கு இருக்கணும். அப்ப மாறணும்னு நீ ஆசைப்பட்டா மட்டும் போதாது. அதுக்காக நீ கஷ்டப்படணும். அந்த கஷ்டப்படும்போது உனக்கு நெறைய வலிகள் வரும். அந்த வலிகளை நீ ஏற்றுக்கணும். அந்த வலிகளை உணர்ந்து உன் மனதை அதற்கு பக்குவப்படுத்த வேண்டும். அப்படி பண்ணா தான் நீ வந்து இது பண்ண முடியும். சக்சஸ் பண்ண முடியும். ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம எதிர்பார்க்காதது நடந்துருச்சு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு பதட்டம், ஒரு கோபம், ஒரு இயலாமை, ஒரு ஆற்றாமை இதெல்லாம் வந்துரும். நாம ஒரு விஷயத்த நினைச்சுட்டு இப்படி தான் போகணும்னு நினைப்போம். டக்குன்னு அது நடக்காது. அதுக்கு பதிலா ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடக்கும்போது, அது நமக்கு பயங்கர இது வரும். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்தியா வந்து மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2011ல மீண்டும் கிரிக்கெட்ல வந்து உலகக்கோப்பைய வாங்குனாங்க. அந்த உலகக்கோப்பையில இந்தியா, ஆஸ்திரேலியா மோதின காலிறுதி ஆட்டம், குவார்டர் ஃபைனல் ஆட்டம் வந்து காலிறுதி ஆட்டம் வந்து அந்த விஷயத்துல அந்த 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 ஒரு மேட்ச்ல காலிறுதி மேட்ச்ல நாம ஒரு விஷயத்த கவனமா கத்துக்கலாம். உலகத்துல எல்லாருக்குமான ஒரு படிப்பினை அதுல இருக்கு. என்னன்னா, அந்த மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வந்து நல்லா அ வி வின் பண்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா நம்ம பேட்ஸ்மேன்கள் ரொம்ப சிறப்பா ஆடி நம்மள வெற்றி பாதைக்கு கொண்டு போவாங்க. நாம தோக்க போறோன்ற ஒரு நிலைய வந்து அடைஞ்ச உடனே நிலை வந்த உடனே ஆஸ்திரேலியா தோக்க போகுதுன்ற ஒரு சூழ்நிலை வந்த உடனே கேப்டன் ரிக்கி பாண்டிங்கால அத ஏத்துக்கவே முடியாது. அப்ப அவர் பண்ற சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பதட்டப்படுவாரு. டென்ஷன் ஆவாரு, கோவப்படுவாரு. ஓவர் த்ரோல ஃபோர்லாம் குடுத்துருவாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப எப்பயுமே நாம நெனச்சது நடக்கல அப்படின்னு சொன்னா, நாம கோபப்படுறோம், ஆத்திரப்படுறோம், ஆக்ரோஷப்படுறோம். இது எது பட்டாலும் அது நிச்சயமா நமக்கு பலன தராது. ஆகவே நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய பயணத்த நம்ம சீரா அமைச்சுக்கணும் அப்படின்னா, இந்த வலி, சுகம் என்கிற ஒரு கோட்பாட்ட நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரியும்போது, நம்மளால நிச்சயமா நெறைய விஷயங்கள சாதிக்க முடியும்.